சவாலே சமாளி, துணிச்சலாக உண்மை சொல்லி. சவாலே சமாளி, சொல்லி அடிப்போம் நாமக்கில்லி. கருத்துகள் மோதும் களம், பல திருப்பங்கள் தருகிற இடம், சிறப்புகள் சேர்க்கும் தளம், பதிப்போம் புதிய தடம். சவாலே சமாளி, சவாலே சமாளி. வானம் ஏறி கோட்டை கட்டு, வெற்றி வருமே கதவத் தட்டு. தோல்வி போகும் நம்மை விட்டு, சொல்லி அடிப்போம் போடு மெட்டிது. சொல் கொண்டு வருகிற படை, அதில் எதிர்படும் தடைகளை உடை. உங்கள் கனவுக்கு ஏது தடை, இந்த மேடை தருமே விடை. சவாலே சமாளி, சவாலே சமாளி. மீண்டும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதே உற்சாகத்தோடு தொடங்குகிறோம். எந்த வாழ்க்கை மன நிறைவை தரும், கிராமமா நகரமா வெளிநாடா என்று பேசுவதற்கு இதோ தொடர்கிறார்கள். சவாலே சவாலே. தொடங்க. ஃபேஸ்புக்ல ஃபேஸை பார்த்து, இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணி, வாட்ஸ்அப்ல கல்யாணம் பண்ணி, ட்விட்டர்ல டாட்டா காமிச்சிட்டு, நீ ஸ்விக்கில காஃபி ஆர்டர் பண்ற நேரத்துல நான் உனக்கு கோட்ல டைவர்ஸ் காப்பியே அப்ளை பண்றேன்னு சொல்லக்கூடிய நகரத்து வாழ்க்கையில இல்லங்க. நீ காப்பி அப்ளை பண்ணு, நான் டைவர்ஸ் காப்பி அப்ளை பண்றேன். ஐயா, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன தெரியுங்களா வித்தியாசம்? ஒரு நாயை வீட்டுக்கு காவலா வச்சிருந்தா அது கிராமம். அதே ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு நாயை காவல் காத்துச்சுன்னா அது நகரம். நாயா பாடுபட்டா கிராமம், நாயோட பாடுபட்டா நகரம். அப்படி வேணா வச்சுக்கலாம். ஐயா, கிழிஞ்ச பேண்ட தச்சு போட்டா அது எங்க கிராமம். அதே நல்லா இருக்கிற பேண்டையே கிழிச்சு போட்டா அதுதானங்க நகரம். அப்படி போடுங்க. மருத்துவ வசதி இருக்குன்னா கேட்டாங்களே, எங்க நகரத்துலதான் மருத்துவ வசதி இருக்குன்னு. போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தாங்க. இந்த மருந்தை சாப்பிடுங்க, 7 நாள்ல சரியாயிடும்னாங்க. ஐயா, சாப்பிடலன்னா எத்தனை நாள்ல சரியாகும்? சாப்பிடலன்னா ஒரு வாரத்துல சரியாயிடுமா? அவர் எனக்கு தெரிஞ்சு எங்களை மாதிரி கொரோனால பாஸ் ஆன டாக்டர்னு நினைக்கிறேங்க ஐயா. இந்த மாதிரி டாக்டருங்கெல்லாம் இன்னைக்கு நகரத்துல இருக்காங்க. எங்க கிராமத்துக்கு வந்து பாருங்க, சும்மா வீடு கட்டி தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி தக்கச்சின்னு 4 தலைமுறை சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நகரத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ்ந்தாலே கூட்டு குடும்பம்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல. ஆத்தங்கர ஓரமா நாங்கெல்லாம் கூடி விளையாண்டோம்னு சொல்லி, இன்னைக்கு உங்க ஊர்ல ஆறு எங்கம்மா இருக்கு? ஆறு எங்க இருக்கு? அதுல தண்ணி எங்க இருக்கு? அதுல மண்ணு எங்க இருக்கு? 6 5 4 3 2 0 வந்துருச்சு. நம்பர் தாங்க இருக்கு. ஒரு காலத்துல பேருந்துல போனோம்னா வேப்ப மரத்து ஸ்டாப்பு, புளியா மரத்து ஸ்டாப்பு, ஏரிக்கரை ஸ்டாப்புன்னு சொல்லி நடத்துன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ஸ்டாப்புலாம் இருக்கு. ஆலமரத்தை காணும், அரச மரத்தை காணும், புளிய மரத்தை காணும், ஏரியவே காணுங்கய்யா. பாப்பா இந்த மாதிரிலாம் போய் சொல்றாங்களே, இது நியாயமாங்கய்யா? அது மட்டும் இல்லைங்க, பாவம் அந்த பேயெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியலங்க. இந்த எல்லாம் புளிய மரத்துல பேய் இருக்கு, வேப்பரத்துல சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப 2 எங்க போச்சுன்னு தெரியல, ஏன்னா மரத்தையே காணுமே. சொல்லுங்கம்மா. ஐயா, நகரத்திலயும் எங்க நல்ல பசங்க இருக்காங்க ஐயா. கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க, வீட்டுக்கு பேரும் வைக்கிறாங்க அன்னை இல்லம்னு. ஆனா அந்த அன்னை இருப்பது என்னவோ அனாதை இல்லம் என்ற நிலைமையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு பேரு அன்னை இல்லம், அன்னை இருப்பது அனாதை இல்லம். ஐயா, நீங்க என்னதான் நகரத்துல போய் நம்பர் 1 கேட்டரிங் சர்வீஸை வச்சு விருந்து கொடுத்தாலும், எங்க கிராமத்துல எங்க உறவுகளோட எங்க குலதெய்வம் கோயில்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து கெடா வெட்டி விருந்து வைக்கிற அந்த கறி விருந்து கொடுக்கக்கூடிய சந்தோஷம் வேற எங்கெங்க ஐயா கொடுத்துட முடியும்? ஐயா, இன்னைக்கு ஏரியெல்லாம் அழிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டுறது நகரம். அந்த குளத்துக்குள்ளேயும் ஒரு கோயிலை கட்டி எங்க மண்ணோடைய நீர் வளத்தை காப்பாத்துறது எங்க கிராமங்க. ஐயா, மரத்தெல்லாம் வெட்டிட்டு மெட்ரோ கட்டினா அது நகரம். அந்த மரத்துக்கு கீழே பிள்ளையார புடிச்சு வச்சு பிள்ளையாரோட சேர்த்து
அந்த மரத்தையும் 3 சுத்தி வந்தா அதுதானங்க எங்க சொர்க்க பூமி கிராமம். ஐயா, தமிழ்நாட்டில் ட்ரிபிள் இ படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் நீங்க 8 லட்சம் வேணும்னாலும் சம்பளம் வாங்கலாம். ஆனா சிங்கப்பூரும் மலேசியாவும் துபாயும் அமெரிக்காவும் ஒரு மனிதனுக்கு பண நிறைவை வேண்டுமானால் கொடுக்கலாமே தவிர என்றென்றும் ஒரு மனிதனுக்கு மன நிறைவை கொடுப்பது சொர்க்க பூமி, இறைவனே வாழ நினைக்கும் இடம் எங்களுடைய கிராம வாழ்க்கை தான் என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா சொல்லிட்டாங்க. கடவுள் மாதிரியா இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம் எங்கள் ஊர் தான், எங்கள் கிராமம் தான். அதுக்கு சான்றுன்னு சொல்லிட்டாங்க. நகரத்துக்கு போனால் தான் படிக்க முடியும். நகரத்துக்கு ஏன் நான் வந்திருக்கேன்ல, அவங்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அதை அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜெயங்கொண்டத்தில் திருநங்கை ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு முடியாமல் சீரியஸ் கண்டிஷன் 1 வாரமாக கிடந்ததை பார்த்து மூச்சு கடந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரு சண்முகம் சார் லைன்ஸ் அவங்களும் நான் சாருக்கு ஃபோன் பண்ணோன்னா உடனடியாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா வசதியும் கொண்டு போய் முதல் மருத்துவ உதவி கொடுத்து திரும்ப அந்த திருநங்கை போகும்போது ஹாய் சொல்லிட்டு போகிறாரு. காரில் உட்காந்து அவங்க உறவினர் வந்து எங்க 12 மணிக்கு வெளியில் கிராமத்தில் ஒரு பெண்ணு எங்கேயும் எழுந்திரிச்சு போக முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் சமூக சேவையாக இருக்கேன். நான் அரசு வேலை பார்த்துக்கொண்டு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் வரும். அம்மா ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்காக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். அம்மா இந்த பிரச்சனை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரீங்களா? 12 மணிக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போவேங்க. 12 மணிக்கு போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து அனாதையாக இருந்தார், அவர் வந்து இறந்துட்டார். இன்னைக்கு கிராமப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா சுடுகாடு போகக்கூடாது. ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கிறதுனால என்னுடைய மனிதநேயம் நானும் 4 சகோதரர்களும் சுடுகாட்டில் போய் அந்த அநாத பணமாகிய அந்த மாற்றுத்திறனாளி அந்த சகோதரனை நாங்க அங்க புதைச்சிட்டு வந்தோங்க. இந்த துணிச்சல் எங்க கொடுக்கப்படுது? நகர்ப்புறத்துல தாங்க கொடுக்கப்படுது. எனவே நகர வாழ்க்கையே மன நிம்மதியை கொடுக்கும் என்று சொல்லி என்னுடைய சுற்றை நான் முடித்துக் கொள்கிறேன். அவங்க சொல்றாங்க பாருங்க, வாய்ப்பு அங்கதான் இருக்கு, அதே போல வசதி அங்கதான் இருக்கு, மனசு அங்கதான் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க. பெருமையாய் பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பெருமையாய் பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பிரம்மாண்ட அரண்மனை இப்பொழுது நமது ஜெயங்கொண்டத்தில். ஜெயம் தரும் ஆடைகள் ஜெயங்கொண்டத்தில் ரெடிமேட்ஸ் நம்பர் 15 சிதம்பரம் ரோடு ஜெயங்கொண்டம். எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் போடுறதுக்கு கூட எனக்கு அனுமதி கிடையாது. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னு கூட ஒரு உடை கூட போடுறதுக்கு எனக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனா என் வீட்டுக்காரோட நான் வெளிநாடு போகணும்னு நினைச்சேன்னா அவர் விருப்பப்படி வச்சிருப்பாரு. தான் சொந்த பந்தத்துக்காக, தான் குடும்பத்துக்காக, தான் வாடாத வாழ்க்கையை என் குடும்பம் வாழணும், எனக்கு கிடைக்காத கல்வி என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும், நான் அனுபவிக்காத வசதி வாய்ப்புகளை என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாயவேல் இல்லை 1000 கோடி மாயவேல் வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்க. அத்தனை சகோதரர்களுக்காக தான் சொல்றேன், வெளிநாடு வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்றேன். நல்லா கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க கிராமத்துக்காரங்க. பணம் தேடி வாழ்ந்தா பயன்பாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றவங்க தாங்க வெளிநாட்டுக்காரங்க. அதனால வெளிநாட்டு வாழ்க்கையே மிக மனநிறைவை தரும் என்பது கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளிநாட்டு வாழ்க்கை வந்தாலும் வந்துச்சு, மாமனார் ஒரு தொல்லையாயிட்டாங்க, நாத்தனார் ஒரு தொல்லையாயிட்டாங்க, மாமியார் ஒரு தொல்லையாயிட்டாங்க. அதனாலதான் என்னவோ தெரியல அக்காவை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு அவர் அங்க நிம்மதியா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் அங்க நிம்மதியா இருக்காரு போல இருக்கு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டா
காண சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. இதுதான் எங்க கிராமம். அருமையான பாட்டு, கை தட்டுங்க. சின்ன பிள்ளை பாடுது. கல் சட்டியில் பழையது, தொட்டுக்கொள்ள பச்சை மிளகாய் சட்டினி, அதை விரலால தொட்டு நாக்கில் வச்சு ஒரு சின்ன இழுப்பு. அடடா, வெங்கல பானையில் அரிசி உப்புமா. இந்த சுவையையும் சத்தையும் உங்க நகரத்து வாழ்க்கையால தர முடியுமா? நகரத்தோடு வளர்ந்தது தான் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. ஏயா, அந்த டெக்னாலஜி வளர்ந்ததே எங்க கிராமத்துல தான். எப்படின்னு கேட்குறீங்களா? நண்டூர பயிர் நடனம், நரியோட கரும்பு நடனம், வண்டியோட வாழை நடனம், தேரோட தென்னை நடனம். இப்படி கிராமத்துல நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சும் மண்ணெண்ண விளக்கெண்ண வேப்பெண்ண அவன் மரத்தை வெட்டினா எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருந்தா என்னையா அர்த்தம்? நல்லா கேளுங்க. பிரியாணி வேணும்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணா போதும், ஆனா பழைய சோறு வேணும்னா 1 நாள் வெயிட் பண்ணும். இப்ப அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நண்டு வர்ற இடைவெளி விட்டு பயிர் நடணும்னு சொன்னாங்க, ஒரு தேர் வர்ற இடைவெளி விட்டு தென்னை நடணும்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்ன டெக்னாலஜி இருக்கியா? அது வந்து எனக்கு புரியல. அது வந்து பழங்காலத்து தமிழர்களோட சிந்தனை கணிப்பு. ஆனா அதுல அப்படி விதைச்சு அப்படி அந்த இதை வளர்த்தாதான் அது ஒழுங்கா வளரும், செழிப்பா வளரும். அதுதான் டெக்னாலஜி. அது கிராமத்துல தான் தொடங்குச்சு. உங்க நகரத்துல அது இருக்கா? தென்னை மரம் இருக்கா? முதல்ல அதை விட ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. மரத்துக்கு நடுவுல மனுஷன் வாழ்ந்தா அது கிராமம், அந்த மனுஷனுக்கு நடுவுல மரம் இருந்தா அதுதான் உங்க நகரம். உங்க நகரம். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும். ஆனா எங்க பழைய சோத்தோட நீர் இது ரெண்டுத்தையுமே போக்குமேயா. தங்கச்சியம்மா சொன்னாங்க, பழைய சோறுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பழைய சோறு கிராமத்துல இருந்து அவங்க வீட்டில் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நகரத்துக்கு வாங்க, பழைய சோறு.comனு வச்சு அதையும் உணவு விடுதியை நடத்தி பொருளாதாரத்தில் ஜெயிச்சிடலாமா? நாங்க குக் பண்ணி சாப்பிட்டா நீங்க அதே பழைய சோத்தை புக் பண்ணி தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கிராமத்துல நாங்க பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா நடந்து போவோம், இல்ல சைக்கிள்ல போவோம். ஆனா அந்த நகரத்துக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? சைக்கிளை விட ஈஸியா இருக்குன்னு பைக்கை வாங்கினா, பைக்கை விட இன்னும் ஈஸியா இருக்குன்னு காரை வாங்கினா, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஒரு வேலையும் செய்யாம தொப்பைய வாங்கினா. தொப்பைய குறைக்கணும்னு ஜிம்முக்கு போனா அங்க ஓடாத சைக்கிளை ஓட்டுன்றான். இதுதானையா நாங்க முன்னாடியே பண்ணிக்கிட்டோம். கிராமத்துல சாப்பாட்டை தலைவாழையில போட்டு பரிமாறுற சுகமே தனி. நகரத்திலயும் போடுறாங்க. எப்படி தெரியுமா? வீட்டுக்காரரு வேலையை முடிச்சுட்டு கலப்பா வந்து உக்காந்துட்டு சாப்பாடு போடுமான்னு சொன்னா அந்த அம்மா சீரியலை பார்த்துக்கிட்டே சாப்பாடு போடுது. எப்படின்னு பாருங்களேன். விளம்பரத்தில் தான் தட்டு வருது, அடுத்த விளம்பரத்தில் தான் தோசை வருது, அதுக்கும் அடுத்த விளம்பரத்தில் தான் சட்னியே வருது. உடனே அவங்க வீட்டுக்காரருக்கு விக்கல் வருது. குடிக்க தண்ணி குடுன்னு கேட்டா, இருங்கங்க முடியட்டும் வந்துடுறேன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. அது சீரியலை சொல்லுதா இல்லை வீட்டுக்காரர் சொல்லுதானே தெரியாமல் போயிடுச்சையா. கிராமத்தில் குழந்தைய வளர்க்குற கலையே தனி. ஆனால் அந்த நகரத்தில் நர்ஸுக்கிட்டேருந்து வாங்கணுன்னே நர்சரியில் கொண்டு போய் சேர்த்துடுறான். 10ஆவதுக்கு டே கேரான். அவன் வளர்ந்தோன்னே என்ன பண்ணுறான்? இவங்க ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஹோம் கேரில் சேர்த்துடுறான். என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டா, நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு சொல்கிறான். கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? டேய் கதவை திறந்து வைடா, காற்று உள்ளார வரட்டும்னு சொன்னா அது கிராமம். டேய் கதவை மூடுறா, ஏசி காத்து வெளில போகுதுன்னு சொன்னா அது நகரம்யா. அவ்வளவுதான். தாத்தா பாட்டி சொல்றத குழந்தைங்க கேட்டா அது கிராமம், அதே குழந்தைங்க சொல்றத தாத்தா பாட்டி கேட்டா அது நகரம். கிராமத்துல பிறந்தவங்க தான் கலாம், கிராமத்துல பிறந்தவங்க தான் காந்தி தாத்தா. இவங்கெல்லாம் நாட்டுக்காக உழைச்சாங்க. ஆனா நகரத்துல பிறந்தவங்கலாம் காந்தி நோட்டுக்காக உழைக்கிறாங்க. அதனால எங்க கிராமத்து வாழ்க்கை தான் என்றைக்குமே மனரவ சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பிரமாதம். என்ன கேள்வி கேட்டீங்க? ஏறு ஓட்டுறவன் இழைச்சவனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? கேட்கிறவன் ஊன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, அதாவது கொட்டைப்பாக்கு என்ன விலைன்னு கேட்டா பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லக்கூடாது. வந்ததுல இருந்து சொல்றாங்க கிராமம் கிராமம் கிராமம். எந்த உலகத்துல இருக்கிறாங்க? கிராமத்துல பச்சை பசேல்னு இருக்குதான், நெல் இருக்குதான், வயல் இருக்குதான். ஐயா எங்களுடைய கிராமத்துல நெல்லு போட்ட இடத்தெல்லாம் இன்னைக்கு கல்லு நட்டு வச்சிருக்கிறான், சோறு போட்ட நிலத்தெல்லாம் இன்னைக்கு கூறு போட்டு வச்சிருக்கிறான். எங்க ஐயா பச்சை பசேல்னு வயல் இருக்கு?
நண்டு ஓடுன இடத்துல எல்லாம் இன்னைக்கு சாக்கடை ஓடுது, வாழை ஓடுன இடத்துல எல்லாம் இன்னைக்கு அணு உலை கழிவு ஓடுது, தேரோடின இடத்துல எல்லாம் இன்னைக்கு பொக்கிலிங் ஓடுது. கால் வைத்து கஞ்சிக்கு கூட இல்லாமல் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்து உழைத்த பணத்தை எல்லாம் வயலில் போட்டு தான் விளைவித்த பொருளுக்கு தான் விளைவிக்க முடியாத சூழ்நிலையிலே பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்க முடியாத விவசாயி வாழ்கிற நாட்டில் எங்கே விவசாயம் செழிக்கிறதுன்னு நான் கேட்கிறேங்க. அதாவது அயல் நாட்டில் போய் வாழப் போகிறவர்கள், பொருள் தேட போகிறவர்களுக்கு அங்கே பணம் மட்டும் சம்பாதிக்காமல் அந்த நாட்டினுடைய மேயராகவும் அதிபராகவும் மிகப்பெரிய பொறுப்பிலே இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி பதவிக்கே ஒரு இந்திய வம்சாவளி பெண் போட்டிட்டாங்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னால் அயல் நாட்டு வாழ்க்கை உள்ள பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்கேயோ தூத்துக்குடியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து அமெரிக்காவில் வால்வோல்ட் என்கிற நிறுவனத்தோடு தன்னுடைய தொழில் ஒப்பந்தத்தை கொடுத்து இன்று உலக பணக்காரர்களின் வரிசையிலும் இடம்பெற்று உலகத்திலேயே மிகப்பெரிய பரோபகாரர், நன்கொடை அளிக்கின்ற கருணை உள்ளம் கொண்டவர் என்று போற்றப்படுகின்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், இலவச விடுதிகள் என்று சொல்லி இந்திய நாட்டில் பிறந்த ஏழை எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறாரே அயல் நாட்டு வாழ் இந்தியரான இந்திய குடிமகன் தமிழ்நாட்டில் பிறந்த சிவநாடார். அப்படிப்பட்ட பெருமை மிகு மனிதனை பெற்றெடுத்தது அயல் நாட்டு வாழ்க்கை தான் நான் சொல்றேங்க. அதனால அயல் நாட்டு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. ஒரே ஒரு செய்திங்கய்யா, அயல் நாட்டுக்கு போவது பொருள் தேட மட்டுமல்ல, அந்நிய செலாவணியை மேம்படுத்துவதற்காக. அதுதான் முக்கியமான செய்தி. கடந்த 2024-25 அயல் நாட்டு வாழ் இந்தியர்களுடைய மூலமாக இந்தியாவிற்கு வந்த அந்நிய செலாவணியுடைய மதிப்பு $135 பில்லியன். இந்திய ரூபாயின் மதிப்பில் 11.6 லட்சம் கோடி என்று சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அயல்நாடு வாழ் இந்தியர்களே என்று சொல்லி பெப்சியினுடைய மிகப்பெரிய பெண் ஆளுமையாக இருந்த இந்திரா நூயியாக இருந்தாலும் சரி, மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஓவாக இருந்தாலும் சத்யா நாதல்லாவும் இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய புகழை உலக நாடுகளுக்கு அரங்கேற்றி காட்டியது வெளிநாடு வாழ் இந்தியர்களே என்று சொல்லி தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்பவன் கிராமத்துக்காரன், தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் சொந்தத்துக்காகவும் வாழ்கிறவன் நகரத்துக்காரன், தனக்காகவும் தன்னை சேர்ந்தவனுக்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்கிறவன் அயல் நாடு வாழ் இந்தியன் என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்தியன் தான் நமக்கு தேவை என்று முடிக்கிறேன். நன்றி. ஒரு குட்டி ஏஞ்சல் வர போறாங்களா, இல்ல அழகான குட்டி ராஜா வராங்களா? நம்ம வீட்டுக்கு வரப்போற கியூட் பேபிஸ்க்கு தேவையான கியூட்டான பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க மினி மீ பேபி ஷாப். கிராமத்துக்குன்னு ஒரு அழகு இருக்கு. ஏரி, குளம், குட்டை, கிராம கோவில்கள், திருவிழாக்கள், இது எல்லாம் அதோட அடையாளம். ஆனால் அந்த அடையாளத்தில் டாஸ்மார்க் என்ற ஒன்று இடைச்சொருகளாக உள்ளது. எங்கள் கிராமத்தில் இருந்து டாஸ்மார்க்கை தூக்கி எடுங்கள். என்றுமே எங்கள் கிராமம் அழகுதான். முந்தானை, அம்மாவின் முந்தானைக்கென்று அது வெறும் துணி அல்ல, அது கருத்துணியாகும். குழந்தையை குளிப்பாட்டுவதற்கு அந்த துணியை பயன்படுத்துவதும், கண்ணீரை துடைப்பதும், கண்ணில் தூசி விழுந்தால் அதை உருண்டையாக்கி சூடுபடுத்தி அந்த காயத்தை போக்குவதற்காகவும், வெட்கப்பட்டு அம்மாவின் முந்தானையில் முகத்தை புதைப்பதற்கும், குழந்தையின் அழுகையை துடைப்பதற்கும் முந்தானை என்பது விலை உயர்ந்தது. நீங்கள் நகர்ப்புறத்தில் பல ஆடைகள் இன்றைய நவீன உலகத்துக்காக போட்டாலும் புடவை தான், கிராமம் தான் என்று சொல்லி மனநிறைவு தருவது கிராமமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அப்டேட்டாக இருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன கவிதை நேற்று வாட்ஸ்அப்பில் வந்தது. அந்த முந்தானை இருக்கே, அந்த முந்தானை கண்ணை துடைக்க, மூஞ்சியை துடைக்க வாட்ஸ்அப்பா இருக்கலாம். முந்தானல் வாட்ஸ்அப்பில் நானும் பார்த்தேன். அதெல்லாம் சரி. ஆனால் இப்போ இது அப்பட்டமாக அப்படியே அடிக்கப்படாது. முந்தானேன்னு என்னன்னு சொல்லணும். இந்த கவிதை வாட்ஸ்அப்பில் அடித்தது
சொல்லணும் இல்லையா? சுட்டால் சுமதிங்கிற மாதிரி சொல்லணும், எங்கே சுட்டோம்னு. காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாருங்க. அந்த நாள் ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சம்பாத்தியம்தான் நமக்கு நிறைய கை கொடுக்குது. அதுக்காக அப்போதைய பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவருங்க ஜனவரி 9ஆம் நாளை அயல்நாடு வாழ் இந்திய வம்சாவளி தினமாக அறிவிச்சாங்கங்க. அதாவது NRI டேவாக அறிவிச்சாங்க. நம்ம மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நுரையீரல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்களுடைய நுரையீரல் பிரச்சனைக்காக அவங்க போன நாடு சுவிட்சர்லாந்து. இன்னும் ஒன்று சொல்கிறேன், உலக நாடுகள் தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தரப்பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல உலக நாடுகளில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நாடு ஃபின்லாந்து வருது சார். 10வது நாடு சுவிட்சர்லாந்து வருது. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுங்களா? 116வது இடத்துல இருக்குது. நம்ம முருகப்பெருமான் இருக்கிறாரு இல்லைங்களா, ஒரு ஞான பழத்துக்காக உலகத்தையே சுத்தி வந்தவருங்க. ஞான பழத்துக்கே சுத்தி வரும் பொழுது எனக்கு சொந்த வீடு வேணும், நிலம் வேணும், பாதுகாப்பான மருத்துவ வசதி வேணும், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நல்ல கல்வி வேணும். நீட்டு ஜேஇன்னு நம்ம பசங்க இங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. 199 கட் ஆஃப் எடுத்தா கூட அவங்களால உள்ள போக முடியல. ஏன்னா இங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. வெளிநாடு செல்லும் பொழுது எங்களுக்கு அது ஈஸியா கிடைச்சிருது சார். நம்மளுடைய தேச தலைவர்கள் இந்திரா காந்தியிலிருந்து, நேருலேருந்து, மகாத்மா காந்தியிலிருந்து, அம்பேத்கர்லேருந்து அத்தனை பேரும் ஃபாரின் போனாங்க சார். அவங்க எல்லாம் அங்க கத்துக்கிட்டு இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. வெளிநாட்டு வாழ்க்கையே மன நிறைவை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பெருமையாய் பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பிரம்மாண்ட அரண்மனை இப்பொழுது நமது ஜெயம் கொண்டத்தில். ஜெயம் தரும் ஆடைகள் ஜெயம் கொண்டத்தில் ரெடிமேட்ஸ் நம்பர் 15 சிதம்பரம் ரோடு, ஜெயங்கொண்டம். ஒரு குட்டி ஏஞ்சல் வர போறாங்களா இல்ல அழகான குட்டி ராஜா வராங்களா? நம்ம வீட்டுக்கு வரப்போற கியூட் பேபிஸ்க்கு தேவையான கியூட்டான பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க மினி மீ பேபி ஷாப். பிரச்சனைனா ஓடி வந்து உதவி செய்யும் எங்க கிராமம். பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிஞ்சா அதாங்க என் நகரம். சரி, உதவிக்காக மிதிவண்டி வச்சிருந்தா அது கிராமம், உடற்பயிற்சிக்காக மிதிவண்டி வச்சிருந்தா அது நகரம். அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு கிராமங்களில் ஒரே ஃபிகருங்களா சுத்துங்கய்யா, நகரத்தில் ஒரே சுகர் பேஷண்ட்டுகளா சுத்துறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துட்டுன்னு சொல்றாங்க. ஏன் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு கையில ஒரு லேப்டாப்பையோ ஒரு செல்போனையோ கொடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடலாம்லங்கய்யா. இன்னமும் மிதிச்சியா இருந்தது பார்த்து அப்படிதாங்கய்யா வராங்க. சாணி தெளிச்சு கோலம் போடுறத கூட சானிடைசரா பயன்படுத்துறது எங்க கிராமம் தாங்கய்யா. நாங்க கிராமத்துல நகரத்துல குழந்தைங்கள 4 செவத்துக்குள்ள அடைச்சி மொபைல் போனை கையில கொடுத்து டிப்ரெஷனான வாழ்க்கைக்கு தள்ளுறாங்க. எங்க கிராமத்துலயோ பனை மரத்துல நொங்க வெட்டி தின்னுட்டு அதுலயே வண்டி ஓட்டுறவங்க தாங்க நாங்க கிராமத்துக்காரவங்க. ஆனா ரிமோட் காரை கையில கொடுத்து விளையாட சொல்றது தாங்க நகரத்து வாழ்க்கை. மின்மினி பூச்சோட பேக் சைட்ல லைட் எரியும், அதை பொடிச்சு பொட்டா வைக்கிறதா இருக்கட்டும், தட்டானோட கழுத்து பகுதியில நூலை கட்டி பறக்க விடுறதாக இருக்கட்டும், பொன்வண்டை டப்பாவில் அடைச்சி கலர் முட்டை விடுறத ரசிக்கிறதாக இருக்கட்டும், காரப்பழம் சூரப்பழம் பழங்களை பறித்து திங்கிறதாக இருக்கட்டும், எங்க கிராமத்து வாழ்க்கையில கிடைக்கிற மனநிறைவு இருக்குதாங்கய்யா. நகரத்து வாழ்க்கையில யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு கிராமங்கள்ல திண்ணைகள் இருக்குங்கய்யா, முதியோர் இல்லங்கள் இல்லைங்கய்யா. இயந்திரமயமாக்கப்பட்ட நகரத்தை விட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு திருவள்ளுவர் சொன்ன நம்ம விவசாயத்தை காக்கக்கூடிய கிராமங்கள் தாங்க என் மனதிற்கு மனநிறைவை தரும்னு நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் இருந்தாதான் ஒருத்தவங்களோட வாழ்க்கை வளம் பெறும். அந்த பணத்தோட சேர்த்து மனநிறைவும் இருந்தாதான் அந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடைக்கும்.
அந்த அர்த்தத்தை கொடுத்தது எங்க நகர வாழ்க்கை தாங்க ஐயா. சொந்தங்களுக்காக ஓடி வர்றது கிராமம், வந்தவங்களையெல்லாம் சொந்தமாக்குறது நகரம். அப்படி அருமை. பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிறது கிராமம், பஸ் இல்லைனாலும் போக வர வண்டி இருக்கிறது நகரம். லிஃப்ட் கேட்டா போதும், அதுல ஏறி போயிடலாம். அசதி போக்க கிராமம், வசதியா வாழ நகரம். கிராமங்கள்ல என்னவோ விளைச்சல் அதிகம்தான், ஆனா அதை வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள அழுகிடும். கிராமத்திலையும் வச்சுக்க முடியாது. அப்ப எங்க வரணும்? நகரத்துக்கு தானே வரணும். கிராமங்கள்லயும் வேலை வாய்ப்பு கம்மி தான், ஆனா இப்ப எங்க வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு? நகரத்துல தானே. அங்கேயும் மனநிறைவு தான் கிடைக்குது. நீங்க முன்னேற்றத்தை தேடி வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணாம், எங்க நகரத்துக்குள்ள வாங்க. முன்னேற்றம் தானா வரும், கூடவே மன நிம்மதியும் கிடைச்சிரும். உங்க கிராமத்துல பெண்களுக்கான சுதந்திரன்றது ஒண்ணு இருந்ததா? கிடையாது. பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க முடியாது, பிடிச்ச வேலையை செய்ய முடியாது. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஏதாவது முயற்சி எடுத்தா கூட அதை இந்த சமுதாயம் அங்கீகரிக்கிறது கிடையாது. இதுவே நகரத்துல பாருங்க, காய்கறி விற்கிற பெண்கள்ல இருந்து கலெக்டர் ஆகிற பெண்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் வளர்மதியை எடுத்துக்கிட்டா கூட கிராமத்துல தான், அரியலூர் மாவட்டத்துல தான் பிறந்து அவங்க நகரத்துக்கு வந்து அவங்களோட மேம்படிப்பை படிச்சு இஸ்ரோன்ற விண்வெளி ஆய்வு மையத்துல அப்துல் கலாம் கூட பணியாற்றி கலாம் விருதையும் வாங்கியிருக்காங்க. ஏன், சில பெண்கள் பிணங்களை எரிக்கிற வேலையை கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெயந்தின்ற ஒரு பிராமண பெண் தமிழ்நாட்டில் இருக்க மின் மயானத்துல பிணங்களை எரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஜனா டெல்லியிலிருந்து உரிமைக்கு வராத பிணங்களை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2022 இருந்து 4000 பிணங்களை அடக்கம் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்கீகரித்து அடையாளம் கொடுத்தது நகரம் தான், நகர மக்கள் தான். பெண்களோட முயற்சிகளை, திறமைகளை சுதந்திரமா தன்னம்பிக்கையோட செய்யறதுக்கு தடைக்கல்லாம் இருக்கிறது கிராமம், அதுக்கு படிக்கல்லாம் இருக்கிறது நகரம். சில பேர் வெளிநாட்டு படிப்புக்காக அவங்களோட பசங்களை வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. ஆனா அங்க சைனாவில் கவோன்ற ஒரு எக்ஸாம் தான் இருக்கிறதுலே டஃபஸ்டான எக்ஸாம். ஆனா அதுக்கு ஈக்குவலா சரிசமமா நம்ம நாட்டில் ஜேஇ எக்ஸாம் வந்திருக்கு, டஃப்பான யூபிஎஸ்சி எக்ஸாமும் வந்திருக்கு. அவ்வளோ கல்வி வசதி இருக்கிற நாட்டை விட்டு நம்ம ஏன் வேற நாட்டுக்கு போகணும்? சில பேர் பொருளாதாரத்துக்காக போறோம்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களை பட்டதாரிகளாக்கி 138 உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்குது இந்தியா. அவ்வளோ பொருளாதாரம் இருக்கிற நாட்டை விட்டுட்டு நம்ம ஏன் வேற நாட்டுக்கு போகணும்? நகரத்து வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அருமை. பல பேருக்கு இது முதல் மேடை. பிகாஸ் அவர் இந்த பள்ளியை சேர்ந்த மாணவர், நம்முடைய தவிடாம்ப பள்ளியினுடைய மாணவர். புதுயுகம் வழங்கும் சவாலே சவாலே தொடரும்.